ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 842வது நாமாவளியாக ஓம் ஸ்ருதி சாகராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி வேதங்களின் கடலாகன இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. வேதங்களின் கடலாக இருக்கார். இந்த வேதம் அப்படின்றது ஸ்ருதிஹி அப்படின்ற அர்த்தத்தால் கொடுக்கும். ஸ்ருதிஹி அப்படின்னா கேட்டல், வதந்தி அதாவது செய்தி, வேதம் குரல், சப்தம் காது, புனித அறிவு, சிரவண நட்சத்திரம், இதெல்லாத்துக்கும் இந்த அர்த்தம் கொடுக்கும். இந்த இடத்துல கேட்கப்பட்ட விஷயத்தை கிரகித்து நமக்கு கொடுத்தது, அதனால் வேதம்னு பேர். ஸ்ருதிஹின்னா வேதத்தை பிரதானமாக குறிக்கும். அதாவது எழுதாக்கிழவி அப்படின்னு அந்த வேதத்துக்கு பேர். எழுதலை இதை யாரும். அப்போ அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்பா இல்லையா? அப்போ ஞானிகள் ரிஷிகள் இவெல்லாம் அந்த சப்தங்களை கிரகித்து காதால் கேட்டு நமக்கு அந்த புனித நூலை சொன்னான். அதுக்கு பேர் தான் வேதம்னு பேர். ஒரு இடத்துல எல்லாம் சேர்ந்து நிறைய இருந்தால் அதை கடல்னு ஒரு உபச்சாரமாக சொல்லுவாள். ஞானக்கடல், ஞானம் நிரம்பி இருக்குது, அறிவு கடல். அது மாதிரி தண்ணீர் எல்லாம் இருந்தால் அது சமுத்திரம்னு நம்ம சொல்கிற மாதிரி, அந்த ஜலத்தால் அங்கே சேர்ந்து இருக்கிறதால சமுத்திரம்னு சொல்கிற மாதிரி வேதங்கள் எல்லாம் ஒரு இடமாக எங்கே சேர்ந்து இருக்கும். அப்போ அந்த வேத சமுத்திரம்னு சொல்கிற அந்த வேத சமுத்திரம் போல் விளங்குபவர் குமார பரமேஸ்வரன் அப்படின்னு வர்ணிக்கிறது. திருப்புகழில் அழகாக சொல்லுவார். ஆகர முதலென உரைசை 50 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித ஸ்ருதியும் அடங்கும் தனி பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமும் நெஞ்சும் குணத்ரயமும் அற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்று இருப்பதனை நிறைவு குறைவு ஒழிவர நிறைந்து எங்கும் நிற்பதனை நிகர் பகர அரியதை விசும்பின் புறத்திரயம் எரித்த பெருமானும் நிருபகுரு பரகுமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரந்தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாயே அப்படின்னு வர்ணிப்பார். அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா அபரிமித ஸ்ருதியாக இருக்கார், அதாவது வேத கடலாக இருக்கார்ன்றதை குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஸ்ருதி சாகராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.